அட பொங்கடா இருக்கணுங்களா. நான் ஏதோ ஒரு வீடியோ ரெடி பண்ண போய் கடைசியில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னொரு முக்கியமான தகவல் ஒன்று தற்போது வெளியாகி இருக்குது. மறுபடியும் ஒரு கப்பல் மீது தாக்குதல். இது சம்பந்தமாக துபாய் தரப்பு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சிப் அஃப்லைட் வித் ADNC targeted by missile while crossing the Strait of Hormuz. The attack did not result in human injuries and the situation was brought under control. கடக்கு முயன்ற கப்பல் ஒன்று அடிச்சிருக்கிறாங்க. சரியா? அடுத்தது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் பெஷக்ஷியான். மோஸ்ட் மிலிட்டரி லீடர் சப்போர்ட் டாக்ஸ் வித் அமெரிக்கா டு ரீச் எக்ரிமெண்ட். நிறைய அமெரிக்க தலைவர்கள் வந்து விரும்புகிறாங்க அமெரிக்காவோட டீல் போடுறதுக்கு தான். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஒரு பக்கம் அப்படி சொல்கிறவங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து அமெரிக்காவோடைய டீல் போட்டு அமெரிக்காவோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கிட்டு அமெரிக்காவை இந்த ஏரியா விட்டு வெளியே அனுப்பி வச்சிருவோம். ஆனால் இஸ்ரேலோட ஜென்ம பகை எங்களோடது. இஸ்ரேலுக்கும் எங்களுக்கும் போர் தான். எங்கேயுமே நிற்காது, எதுலேயுமே நிற்காது. தொடர்ந்து அவங்களுக்கு எதிரான போரை வந்து நாங்கள் தொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு வந்து பகிரங்கமாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைய சூழலில் அரபு நாடுகள் இருக்கு இல்லையா, கல்ஃப் நாடுகள் குறிப்பாக, அதோடு சேர்த்து இந்த ஜோர்டானையும் நம்ம உள்ளே இணைச்சிக்கலாம். இந்த நாடுகளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு தலைவலி ஆரம்பிக்க போகுது. இந்த தலைவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்புகள் இருக்கு இல்லையா, ஆயுத அமைப்புகள், அதாவது ஹிஸ்புல்லா, இன்னும் சில அமைப்புகள், தடை செய்யப்பட்ட அமைப்புகள் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரிகர் ஆகி அவங்கள வந்து யாரோ உசுப்பேற்றி விட்ட மாதிரி அவங்க கொஞ்சம் மெருகேற்றி போயிருக்கிறாங்க, கொஞ்சம் சூடாகி போயிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, இந்த பக்கம் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா, அந்தந்த நாட்டு அரசாங்கம் இப்போ சிரியாவை எப்படி சிரியாக்குரிய எல்லா சலுகையும் கொடுத்து சிரியா கம்ப்ளீட்டாக அவங்க நாட்டுக்குள்ளே ஆயுத கலாச்சாரங்களையும் ஆயுத தரப்புகளையும் வந்து மொத்தமாகவே அழிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்களோ, அது மாதிரி ஏமனாக இருக்கட்டும், ஈராக்காக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், இந்த எல்லா நாடுகளையும் ஃபோர்ஸ் பண்ணி சரி, இல்லைன்னா அவங்களுடைய ஒரு தலைமைக்கு எடுத்து சரி அந்தந்த நாடுகளில் இருக்கிற ஆயுத படைகளை வந்து மொத்தமாக அழிக்கிறதுக்கான முயற்சிகளை முன்னெடுக்கிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லையும் இருக்கக்கூடிய இந்த ஹமாஸாக இருக்கட்டும், ஹமாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ஹமாஸ், ஐஆர்ஜிசி, ஹிஸ்புல்லா, ஹைதா, இன்னும் நிறைய படைகள், மொபைலைசேஷன் டீம்கள் இருக்குது. அந்த மாதிரியான ஒவ்வொரு டீமையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அதுக்கு எப்படி சொல்கிறது, மொத்தமாக கம்ப்ளீட்டாக வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லலாம். அழிக்கிறதுக்கான முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது, கவுண்டர் அட்டாக். அடுத்தது வெளியிலேருந்துலாம் வந்து அவங்கள தூக்குறல, அவங்க ஆளுங்களையே வச்சு அவங்கள தூக்குறது, அதுதான் இவங்களுடைய மெயினான டார்கெட். இப்போ இது வந்து பப்ளிஷ் ஆகினதுக்கு பிறகு நான் நேற்று நைட்டு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், 48 மணி நேரம் டைம் கொடுத்துருக்குறாங்க. அமெரிக்கா வந்து சரியான ஒரு தீர்மானத்தை எடுத்து இந்த அரபு நாடுகளை விட்டு வெளியேறலைன்னா இந்த அரபு நாடுகள் தான் அதற்குரிய இதை சுமக்கும், அதாவது துன்பத்தை சுமக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே ஆயுத தரப்பு அப்படின்றது வந்து நான் அதை எதிர்க்கிறேன், நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன், எதிர்க்கிறேன். ஏன்னா அந்தந்த நாடுகளுக்குள்ள அந்த நாட்டுடைய அரசாங்கம் ஆட்சி செய்தால் மட்டும்தான் ஒரு மக்களுக்கு இடையில் ஒரு நிம்மதி, ஒரு சுபீட்சமும் இருக்கும். இது அங்கங்கே ஒவ்வொரு ஆயுத தரப்பு இருந்துக்கிட்டு அங்கே அவன் சுடுறதும் துப்பாக்கி சுடுறதும் வெடிக்கிறதும் எதுவுமா இருந்துச்சுன்னா மக்களுக்கும் ஒரு நிம்மதி இல்லை. அது வந்து அந்த நாட்டுக்கும் ஒரு தலைவலி. அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது நல்லது தான். ஆனால் அது வெளிநாடுகளுடைய தலையீடு இல்லாமல், இந்த மாதிரி அமெரிக்காக்காரன் வந்து இவன் வந்து அதை தலையிடாமல் சொந்த நாட்டு மக்களை அவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. சாதாரணமாக இப்போ ஆயுதத்தெல்லாம் படிச்சுட்டு இப்போ இந்த இந்தியாவிலலாம் பாருங்கள், நிறைய பேர் அந்த அந்த என்ன சொல்கிறது, இந்த இவங்க இருந்தாங்க இல்லையா,
காடுகளில் இருப்பாங்களே தோழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த சில படைகள், நெக்சல்ஸ் இல்லையா, நெக்சல்ஸ் தானே, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து அவங்களுடைய இதுகள்லாம் ஒப்படைச்சிட்டு, ஆயுதங்கள்லாம் ஒப்படைச்சிட்டு சரணடைகிறாங்க. இந்த மாதிரி சில வாய்ப்புகளை கொடுத்து அவங்களே வந்து சரணடைஞ்சு ஆயுதத்தை கொடுத்துருங்க, எல்லாத்தையும் ஒப்படைச்சிருங்க, நீங்கள் உங்களோட வாழ்க்கையை நார்மலாக வாழ பாருங்க அப்படின்னு கவர்மெண்ட்டுகள் சொல்லி அந்த மாதிரி அவங்களுக்கான ஒரு சில சான்ஸுகளை கொடுத்து, தொழில் வாய்ப்புகளை கொடுத்து, இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு உதவிகளை கொடுத்து அந்த மாதிரி பண்ணுறது சிறந்தது. அதை விட்டுட்டு அடித்தோம் பிடிச்சோம் சண்டை பிடிச்சோம் யுத்தம் பண்ணினோம், அவங்கள இவங்க மாதிரி அடித்தாங்க, இவங்க அவங்கள மாதிரி அடித்தாங்க கொண்டாங்க அப்படின்றது இல்லாமல் ஒரு சுபீட்சமான சுமூகமான முறையில் இதுகளை முடிச்சுக்கிட்டான்னா நல்லது. அதே மாதிரி ஒரு பக்கம் ஹொர்மஸுடைய பேச்சுவார்த்தை நல்லா போயிட்டுருக்குது, விரைவில் திறந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சில துறைமுகங்களுக்கு, ஈரானுடைய சில துறைமுகங்களுக்கு நாங்கள் வந்து பேண்டில் இருந்த எல்லாத்தையுமே லிஃப்ட் பண்ணிட்டோம், பேண்ட் எல்லாத்தையுமே நாங்கள் தூக்கிட்டோம், அவங்களுடைய அந்த துறைமுகங்களுக்கு வந்து கப்பல்களை போகிறதுக்கு அனுமதிச்சிருக்கிறோம் அப்படின்னு அமெரிக்க தரப்பும் சொல்கிறாங்க. பார்க்கலாம், இது நல்லபடியாக சுமூகமாக முடிஞ்சால் சந்தோஷம், மறுபடியும் ஒரு பிரச்சனை உருவாகாமல். ஆனால் இந்த சில கப்பல், இந்த இது எத்தனாவது கப்பல், 1 2 3 5வது கப்பல் ஹார்மஸில் பேச்சுவார்த்தை ஆரம்பித்து இன்னைக்குள்ள 5வது கப்பலுக்கு அடிச்சிருக்கிறாங்க. நல்லபடியாக முடிஞ்சால் சரி, பிரார்த்தனை பண்ணுவோம். حرب تقترب من نهايتها وتطورات متسارعة حول مضيق هرمز. هكذا بدا المشهد الإقليمي اليوم بعد تصريحات جديدة للرئيس الأمريكي دونالد ترامب أعادت فتح باب التساؤلات حول مستقبل الأزمة. ومن المكتب البيضاوي أعلن ترامب أن الحرب مع إيران قد تنتهي قريبا جدا، معربا عن اعتقاده بأن طهران لم تعد قادرة على مواصلة المواجهة لفترة طويلة. وأوضح ترامب أن واشنطن ستواصل الضغط على طهران، لكنه أشار في الوقت نفسه إلى أن بعض مخزونات الأسلحة الدقيقة تواجه تحديات، مؤكدا أن شركات الصناعات الدفاعية تعمل على زيادة الإنتاج بما في ذلك صواريخ باتريوت وتوماهوك. وحول ملف مضيق هرمز أكد الرئيس الأمريكي أن الولايات المتحدة تسيطر حاليا على المضيق، مشددا على استمرار العمليات البحرية لضمان أمن الملاحة. وتأتي هذه التصريحات بالتزامن مع تقارير تتحدث عن تفاهمات أولية بين سلطنة عمان وإيران بشأن إعادة فتح مضيق هرمز بعد الاتفاق على الخطوط العريضة لآلية العبور، تمهيدا لإعلان فتح مؤقت للمضيق إلى حين استكمال الترتيبات الخاصة بإعادة فتحه بصورة دائمة. ويعد مضيق هرمز أحد أهم الممرات البحرية لتجارة الطاقة العالمية، ما يجعل أي تطور يتعلق به محل متابعة دولية واسعة لما له من انعكاسات مباشرة على أسواق النفط وأمن الملاحة والاستقرار الإقليمي. ووسط هذه المعطيات تبقى الأنظار متجهة إلى ما ستسفر عنه التطورات المقبلة، وما إذا كانت ستقود إلى تهدئة طال انتظارها.